இன்றைக்கு அநேகர் ஒரு சிலருடைய வார்த்தைகள்னால மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். திட்டினதுனால, பேசுனதுனால, அவருடைய செயல்களினாலே நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு மரத்தை நீங்கள் கவனிப்பில்லானால் அந்த மரம் ஒரு சிறிய செடியாக வைத்த பிற்பாடு அந்த மரத்துக்கு கொண்டு வந்து போடுகிற அதனுடைய வளர்ச்சிக்கான காரியத்தை கவனிப்போமானால் சாணத்தை கொண்டு வந்து போடுவார்கள், குப்பைகளை கொண்டு வந்து போடுவார்கள், கழிவுகளை கொண்டு வந்து அதிலே ஊற்றுவார்கள். இப்படி அந்த எல்லாவற்றையும் அது ஊற்றின பிற்பாடு ஒரு காலமும் அந்த மரம் ஒரு சாணத்தை போடுறீங்களே, ஒரு குப்பையை கொட்டுறீங்களே, கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மரம் நொந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, மாறாக அந்த எல்லா கழிவுகளையும், எல்லா குப்பைகளையும், எல்லா சாணத்தையும் பெற்றுக்கொண்டு அவைகளை உரமாகவும் எருவாகவும் தனக்கு மாற்றிக்கொண்டு கம்பீரமாய் வளர்ந்து நிழல் தந்து அது பூத்து காய்த்து பலனை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அதே போலதான் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து போட்டுட்டு நீங்கள் அதை எருவாகவும் உரமாகவும் மாற்றிக்கொண்டு வளர்வீர்களானால் உண்மையாகவே கம்பீரமாய் வளர்வீர்கள். நமது ஆண்டவராகிய இயேசுவை கவனிக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு காரியங்கள் நமக்காக அவர் சகித்தார். ஆகினால்தான் பிலிப்பியர் 2:9 பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். நாமும் பொறுமையோடு கூட சகித்து எல்லாவற்றையும் பாதபடியாக்கி எழும்புவோம். நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.